முருகமலை இதுவெல்லாம் கருவாகி பேச வந்த என் கண்மணி பல்லலை வாழும் இது எக்கணி எங்கள் இது எக்கணி எங்கள் இது ஏக்கணி நீங்க நல்லா இருக்க வேணும் நாடு முன்னேறி நீங்க நல்லா இருக்க வேணும் நாடு முன்னேறி இந்த நாட்டில் உள்ள ஏழைகள் வாழும் முன்னேறி இந்த கூட்டாளி இவங்க நல்லவது எப்போதுமே உங்க பின்னாலே இந்த நல்லவது எப்போதுமே உங்க பின்னாலே நீங்க நினைத்ததெல்லாம் நடக்க உங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லா இருக்க வேணும் நாடு முன்னேறி நாட்டில் உள்ள ஏழைகளை வாழும் முன்னேறி உலகம் நமது என்று பாருங்கள் உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று பாருங்கள் மேகபலம் இல்லாத சமுதாயம் காண இந்த மேகபலம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி நீங்கள் எங்கும் தேடுங்கள் அண்ணா பலவழி நீங்க நம்பினார்கள் அண்ணா பலவழி நீங்க நம்பினார்கள் நீங்க நல்லா இருக்க வேணும் நாட்டில் உள்ள ஏழைகள் வாழும் அமது என்றும் இல்லை அமது எங்கும் இல்லை நீங்க நல்லா இருக்க வேணும் நாடு முன்னேறி நாட்டில் உள்ள ஏழைகள் வாழ முன்னேறி காற்றும் நீரும் நெருப்பும் வானும் பொழிவு கலகுது காலில் பட்ட பூமி மட்டும் கலகுது காற்றும் நீரும் நெருப்பும் வானும் பொழிவு கலகுது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிடித்து கலகுது பிடித்து வச்ச பாப்புதான் ஓடி போச்சு சபை நோக்கம் பிற நோக்கம் நோக்கம் சபையின் கண்ணிலே வந்திருக்க கூடியவர் எக்குளம் படைத்தவர் எதற்காக வந்திருக்கிறார் வாழ்க்கை எப்படி வரலாறு எப்படி அப்படி என்பதெல்லாம் அறிந்து பேச வேண்டும் உண்மை யார் ஒரு மன்னன் நீ மன்னன் நான் தளபதி தள்ளப்பட்ட வீதி தளபதி மன்னன் தளபதி அண்ணாசலம் பிள்ளை ரங்கா பாண்டியன் படையப்ப அண்ணாசலம் போகிற அண்ணாமலை இவதான் என் சாமி பிள்ளாடு போட்டுவோம் பிள்ளாடு பாருங்க என்னங்க சொல்றீங்க கும்பல் பார்த்தா பிள்ளாடு போட்டுறான் பார்த்தா பிள்ளாடு போட்டுறான் அதுக்கு அவ்வளவுதான் நீ சொல்லலாம் இந்த கும்பலுக்கு அதாங்க டேய் ஒத்த பிள்ளாடு போட்டுறான் என்ன வேகத்துக்கெல்லாம் தலைவர் சப்ப மேகத்துக்கு சப்த மேகங்களுக்கு தலைவர் ஒன்னு போய் மூணு கேட்கறோம் கேட்டுக்கிறோம் அரை போறா தேவையா பையா பிள்ளாடு போட்டுருன்னு சொல்றாங்க அவன் சொன்னதை விட சொல்றதான் காது கேட்க கேட்கலாம் பாரு பெருமையை எங்கே பேச வேண்டுமோ அங்க பேச வேண்டுமா எப்படி நேசனை காணாத இடத்தில் நெஞ்சாதவே உரைத்தல் ஆசானை எவ்விடத்தும் அப்படியே பாசம் மனையாளை பஞ்சனையில் பெற்றவன் மைந்தர்களை நெஞ்சில் வினையாளை வேலை முடிவில் அது எப்படிங்க அது நேசன்னா யாரா நேசன் என்றால் நண்பன் நண்பனுடைய பெருமையை எங்க வேண்டுமானாலும் பேசலாம் என் நண்பன் உயிர் காப்பான் தோழன் என் நண்பன் மாதிரி முடியாது அவர் இல்லைன்னா எனக்கு இந்த வாழ்வு நிலைக்காது அப்படின்னு சொல்லி இப்ப சூரியப்பட்டியில் இருக்கக்கூடிய நாடகாசன் சொன்ன மாதிரி ஒருவருக்கு
மனிதர்களுக்கு எந்த விதமான குறையும் இருக்காது. இல்லாதவர்களுக்கு பார்த்து இருப்பவர் கொடுத்தா அவர் ஒரு நேரத்துல பெரிய ஆள் ஆயிட்டாங்க அவர் நினைச்சு பார்ப்பாங்க. அது உண்டு. அது மாதிரி நண்பருடைய பெருமையை எங்க வேணுமானாலும் பேசலாம். ஆசானை எவ்வளவு அப்படியே ஆசானா யாரு? ஆச்சாரு. ஆச்சாரிய நாடகம் ஆச்சாரு. கல்வி சாலையில பள்ளிக்கூடங்களிலே வாஜாரு. புத்தகத்தில் கொண்டு அவர் ஒரு வாஜாரு. யார் யார் எந்தெந்த தொழிலை கற்று தருகிறார்களோ அவர்கள் எல்லாம் ஆசிரியர்கள். அந்த ஆசிரியருடைய பெருமையை எங்க வேணுமானாலும் சொல்லலாம். எங்க வாஜார் சொல்லி கொடுக்கலாம். இந்த இடத்துல நின்று பேச முடியாது. அவர் பெருமை எங்க வேணுமானாலும் பேசலாம். பாச மலையாளை பஞ்சனைய படாடி பெருமை எங்க பேசணும்? சவுத் பேசணும். சவுதப்பட பேசினாதான் நான் பிரியும் 10 பேர் வீட்டு வந்துட்டு பில்லு கொடுக்கும் போது பஞ்சனையில மட்டும்தான் பொண்டாட்டி பெருமை பேசணும். என்னம்மா வேணும்? கஷ்டப்படாதம்மா, நான் இருக்க, நான் பாத்துக்கிறேன். காலையில உனக்கு 5 மணிக்கு எங்க போய் வந்தாலும் கடை வாங்கி மாட்டிடுறேன். 5 போனா ஒரு போன் 1 லட்சம் ஆகி போச்சு அப்படின்னு எதையாவது பஞ்சனையில மட்டும் தான் பேசணும். போற இடம் பூரா பொண்டாட்டி மாதிரி ஆவாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் 3 நாள் அடுப்பு தரணும், தண்ணி உணர்ந்து சேர்ந்து வைக்கணும். அதேதான் பெற்றதால் பிள்ளையை நெஞ்சில வைக்கணும். ஒரு இடம் பூரா என் பிள்ளை கட்டிக்காரன் 3 நாள் சீரட்ட வயல வருவான். விளையாளை வேலை முடிவில் வேலைக்காரனுடைய பெருமையை அவங்க கொள்ளியில வேலை செய்யற இடத்துல போய் பேசணும். எப்படி இவரு காலையில போய் வேலைக்காரன் பருப்பு அண்டை வெட்டுவான். ஐயோ கொள்ளைக்காரர் இல்லடா வெட்டுங்களா, இன்னும் 2 பருப்பு அப்படின்னு சேர்த்து வெட்டுவான். இவரு 1 மணிக்கு 12 மணிக்கு போறவரு காலையில வந்து இதான வெட்டீங்க அப்படின்னா அவன் கஷ்டப்பட்டதெல்லாம் இம்பளமா அத்து போகும். இவரு போறவர் என்ன சொல்லணும்? ஏம்பா உச்சி வெயில ஆனா வந்து தண்ணி சாப்பிடுங்க, ஒரு வெத்தலை பாக்க போடுங்க, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு இன்னும் 2 வாரம் எடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சுக்க. அவன் இன்னும் 2 வாரப்பு சேர்த்து கொஞ்சம் தான் வருவான். அவன் எப்படி அவன் போறவன் 10 பேர் சொல்லுவான் போண்டா வேலைக்கு. அத மாதிரி வினையாலை வேலை முடிவு. அத மாதிரி என்னுடைய முடிவை வந்து நீ எப்படிதான் மந்திரிக்கு அழகு. மந்திரினா அப்படி இருக்கணும். மந்திரி, அரை மந்திரி, முக்கால் மந்திரி, முழு மந்திரி, 4 மந்திரி தான். நீ எந்த மந்திரி எனக்கு தெரியல. எதாவது வச்சுதான் அதை வச்சுக்க. போகட்டும். தெரிகிறது ஒரே இருந்த வேகமாக. யாரு அது? யாரு? அங்கங்க திட்டு தான் இருக்கும். எங்கெங்க திட்டுதா இருக்கும். ஆமா, அதெல்லாம் ஒரு இடத்துல இருக்கும். கொஞ்சம் கருப்பா இருக்கும். அவன் தலைவன். வெள்ளை வெள்ளை கட்டலாம். அது எல்லாத்தையும் ஒன்னா இருப்பான். ஒன்னா இருந்தாக தன்னுடைய கருப்புல 5ஆத்துக்கும் பங்கு கொடுத்து உலகத்தையே இருளாக்கிடுவான். இந்த சந்திரனை மறைக்கக்கூடியவன் பெரியாள். சூரிய எவ்வளவு வெளிச்சம். ஆமா, அந்த சூரியனையே மறைக்கக்கூடிய யாரு அது? அப்பேற்பட்ட அவளுதான் மேகராஜன். வாயு மண்டலம், கருட மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், மேக மண்டலம், இப்படி சொல்லக்கூடிய மண்டலங்களே. ஆமா, மேகங்களுக்கெல்லாம் தலைவன் இந்த மேகராஜன். நான் தான் பெரிய அவளுக்கு நினைக்கலாம் தம்பி. ஆமா, என்னையும் வந்து அங்க நினைச்சு போடுறாங்க ஒரு ஆளு. என்னையும் விட பெரிய ஆள் ஒண்ணு இருக்கும். நான் சூரியனையே மறைக்கிறேன். சூரியன் பேட்டையும் மறைப்பான், பக்கத்துல மறைப்பான், எல்லாத்தையும் இருளாக்கிடுவான், நிலவல்ல மறைச்சிடுவான். என்னையும் வந்து ஒரு ஆள் தூக்கி அப்படி இல்ல நினைச்சு போடுறான். அதெல்லாம் வாயு பகவான் காத்து இருக்கிற இடம் தெரியாத ஓடி போவான். ஒரு சின்ன கதை ஒண்ணு தம்பி, ஒரு நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல. இந்த எலி என்ன பண்ணிச்சு? எலி இங்க ஒரு பொட்டை எலி போச்சு, அங்க ஒரு ஆண் எலி வந்து 2 சந்திச்சு பொழுது கூடு பேசிட்டு இருக்கிறதுக்குள்ளே வளவுல போட்டு. வளவுல போனதும் குளிர் நாளாச்சா, 2 கச்சமச்சான்னு ஒன்னாச்சா. அதுல நெருப்பு மாதிரி புளிய போங்க எலி குட்டி பார்த்து நெருப்பு மாதிரி இருக்கும். இது என்ன பண்ணிச்சு? ஐயோ நம்ம தான் கருப்பா பிறந்துட்டோம், நமக்கு பிறந்த புள்ளி எல்லாம் செவேர் இருக்கு, இதுக்கு நம்ம எங்கடா போய் பொண்ணு கேட்கறதுன்னு யோசனை பண்ணிக்கினேன். கத்த புள்ளிகளை அங்கே விட்டுட்டு 2 கிளம்பி போச்சுவோம். நம்ம புள்ளியோ மாதிரி காலையில சூரியன் எப்படி வருது? வரும் சகப்பா. சரி, அங்க போய் பொண்ணு கேட்க அங்க போய் சூரியன் என்ன சூரியன், நாங்க ஒண்ணு மாதிரியே புள்ள பத்தி வச்சிருக்கோம், பொண்ணு இருந்தா கொடுக்கணும்.
அட போங்களா, நான் ஒரு பெரிய ஆள் நான் வந்தீங்க. என்னையும் ஒரு ஆளும் நடக்கிறவங்க இருக்கிறான். அவன் தான் என்னையோட பெரிய ஆளு. யாரு இருந்தது மேகராஜ். அங்க வந்து ரெண்டும் அங்க வந்து எண்ணி கேட்டுக்குவான். அண்ணனே நாங்க ஏற்பாடு புள்ள பத்தி வச்சிருக்கோம், பொண்ணு எல்லாம் கூட இருந்து. அடையாம நான் ஒரு பெரிய ஆளு வந்தீங்க. நானே தந்திருக்கேன் சூரியன் எல்லாம் மறைக்கிறேன், உலகையே இருள் ஆகுறேன். என்னையே ஒருத்த வந்து தூங்கி பாய்வு பார்க்குவான். அங்க போச்சுவோம். அவரு கிட்ட போய் பொண்ணு காட்டுறது. அவரு என்ன சொன்னாரு, நான் ஆள மரத்தை பிடிங்க அங்க போடுறேன், எந்த பெரிய கட்டடத்தெல்லாம் தூக்கி போடுறேன். ஆனா ஒரே ஒரு ஆளை மட்டும் என்னால அசைக்க முடியலன்னு தான். அது யாருன்னு குட்டி செவரு. அந்த குட்டி செவத்துக்கிட்ட போய் பொண்ணு ரெண்டும் பொண்ணு கேட்டுக்குவா. அந்த குட்டி செவரு என்ன சொல்லுது, நான் காத்துக்கோ மழைக்கோ எதுக்குமே அசங்கல அப்படியே தான் நிக்கிறேன். என்னையும் கீழால ஒருத்தன் ஓட்ட போட்டான் பாருன்னு தான். அவன் தான் பெரிய ஆளு இருந்தான். அது யாரா ஓட்ட போட்டவன்ட்டு அந்த வளவுல போய் பார்த்தா அங்க எலி குட்டி போட்டுருக்கு. அது செவப்பா புள்ள பத்தி வச்சிருக்கு. அடடா நம்ம மாந்தூரம் அலைஞ்சுக்கிட்டு வேஸ்டா போயிடுது. கடைசியில இங்கதான் இருக்கு அப்படின்ட்டு சம்பந்தம் பேசிட்டு ரெண்டும் கூடி புள்ளிய பார்க்க போச்சு பாரு. அதுக்குள்ள கருப்பு கருப்பா மசூர் முடிச்சுன்னு விளையாடுது அந்த குட்டிவா. ஐயோ நம்ம தவறி சொல்லிவிட்டோம், நம்மளுக்கு கருப்பா போயிடுது. இதை போய் அங்க சொல்லிட்டு வரும்ட்டு அங்க போச்சோம். அதுக்கு மசூர் முடிச்சு போச்சாங்க. ஏரி குட்டி அதான் மாதிரி ஒருவருக்கு ஒருவர் பெரிய ஆளு உலகத்துல உண்டு. வாயு பாசம் அப்படி இருந்தாலுமே கூட இந்த உலகங்களில் உள்ள மேகங்களை எல்லாம் திரட்டி நான் மேகங்களை திரட்டுவது தான் சரி. சரி, எனக்கு 2 புள்ளிவோ. ஆணு ஒண்ணு பொண்ணு ஒண்ணு. என் பையன் இருக்கிறான் பாரு. நாங்க மேகமா எல்லாத்தையும் ஒன்னா கூட்டி நிப்பா. அந்த நேரத்துல பார்த்தா என் பொண்ணு தான் எங்களுக்கு முன்னாடி விடாரும். கொடியா ஓடும். கண்ண மின்னல். அந்த மின்னல் ஒளிங்கிறது என் பொண்ணு. இது மின்னல். ஓஹோ ஓஹோ கால ஊழுது. உடனே பாப்பா என் பையன் ஐயோ பாப்பா நம்மளை விட மெதி விடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா இருக்கிற இடம் தெரியாது. இன்று 2 பிள்ளைகளையும் பெற்று நல்ல மனதால் வாழ்க்கை சலித்தாலுமே கூட இன்னைக்கு ஒரு நாள் தான் எல்லாம் கும்பலா கூடி ஒரு சின்ன கதை தெரியுமா? ஆம்பளை எங்க பேசுறாங்க தெரியுமா? பேச மாட்டாங்க. அவங்க யார் பேசுறாங்க? அவங்க பொறுத்த வழி அப்படி. வா நான் சொல்றது கேளு. ஒரு ஊர்ல நாட்டாம இருந்தாங்க. நாட்டம் 4 பேர் போவாங்கல்ல, தெரிய போவாங்க, வரி வாங்கிறதுக்கு போவாங்க. அங்கே ஒரு குழந்தை ஒன்று பிறக்கும். சொன்ன உடனே நாட்டாம சொல்லிட்டு போவார், ஐ இது ஆம்பளை பையன்டா, இது ஆம்பளை பையன் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த தெரு வருவாங்க, இந்த தெரு ஒரு குழந்தை ஒன்று பிறக்கும், ஐ இது பொம்பளை போடுறான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. கோயிலில் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஏன் நாட்டாமா இந்த தெருவில் போனாங்க, உள்ளே போய் பார்க்கலாம், ஆம்பளை பொண்ணு சொல்கிறேன், இந்த தெருவில் வந்து பொம்பளை சொல்கிறேன், என்ன நாட்டாமன்னு கேட்டாங்க. அதெல்லாம் கூட்டிக்கிட்டு எப்படிங்க கேட்டாங்க. ஆம்பளை பொண்ணை சொல்ல எப்படி கற்றுவோம்? சீராக கற்றுவோம். இந்த பொம்பளை பொண்ணு சொல்றது எப்படி, அதே எப்படி பொம்பளை பொண்ணா தெரியும், அதே எப்படி கற்றுவோம் சொல்லுவாங்க. அது எப்படி போட்டு பூமியில் உங்களுக்கு கத்துதா, அது சுமார் போகிறாங்க கத்துதான். இந்த ஓட்ட நோறு முடியும், சும்மா இருக்காது நோறு முடியும். எப்படி அடிக்கும்? சண்டை வாங்கி விட்டு தான் உட்காரும். சரி போகட்டும். இப்படி பிள்ளைங்க
என்ன ஆரோடு மாணிக்கம் எது கோமேதகம் மாணிக்கமா வைடூரியம் மாணிக்கமா உப்பராகம் மாணிக்கம் எத்து 10 வருஷம் ஆகுது 10 வருஷம் மேல்பதி மணிக்கு சொன்னா கட்டாட்டி நவரத்தினங்களால் இழைக்கப்பட்டது இதுதான் ஆமா மாணிக்கம் கோமேதகம் வைடூரியம் பச்சை மரகதம் தங்கம் தங்கம் உள்ள தங்கம் கண்டிப்பா தங்கம் கூத்தாடி காசு கொடுக்கணும் கொண்டு போய் அடவே காசு சேர்த்துக்கல ஏன் வைக்கல ஐயோ என் பணமா பறக்கும் அவன் கடை செருப்பு தான் பறக்கும் பத்திரி பார்த்தா தான் தங்கம் சில்லி பார்த்தா படும் பங்கம் ஆடி மாசத்துல 35,000 40,000 வாங்கி கொடுக்குறாரு. ஒரு வருஷத்துக்கு 20 லட்சம் சம்பாதிச்சு கொடுக்குது. சாமான் வாங்கிட்டா ஊருக்கு அரசு போடுவாங்கடா. ஆமாம்பா நாம வெறும் ஆளை போல யாரு சோறு போடுவாங்க? இதெல்லாம் கட்டிக்கிட்டு வந்து நின்னாச்சு நம்ம அரசன் சொன்னா ஏத்துப்பாங்க. ஆமா நீ இதெல்லாம் இல்லாத வந்து நீ மாதிரி பண்ணி சொல்லி பாருங்க அடிச்சிருவாங்க. ஆமா அப்படி விளைவைப்பு இல்லாத ஆவணங்களை அறிந்து வறுமையால காலத்திலேயே மேக கூட்டங்களுக்கு தலைவனாக இருந்தாலும் நாங்க கூட்டி எல்லாம் சேர்த்து வைக்கிற உடனே என் பொண்டாட்டி இருக்கிறாள் அப்படி வச்சுட்டு ஃபுல்லாக பிடிச்சி வச்சுட்டேன். உன் மாவன் என்ன பண்ண திடீர்னு இச்சாடா உடனே உன் பொண்டாட்டி தொன்னு ஊத்துறா வேற தண்ணி அங்கே வச்சு சமுத்திரா தேவி என்னுடைய உன் பேரு இட்டி மண்ண உன் பொண்ணு பேரு மின்னல் வழி பொண்டாட்டி பேரு சமுத்திரா தேவி சமுத்திரா கடல ஆமா அவங்க சமுத்திரங்க உன் பொண்டாட்டிங்க சத்தியமா ஓட தண்ணி போனாலும் வாங்கிக்கிறாங்க தண்ணி போனாலும் வாங்கிக்கிறாங்க ஆமா சேகர தண்ணி போனாலும் வாங்கிக்கிறாங்க அதாண்டா அவ குணம். ஆமாங்க எந்த தண்ணி போனாலும் உண்மை உண்மை சலதார விழியும் சாகரம் தன்னை சார்ந்தால் குலமென்று கொள்வதல்லால் குறைகடல் வெறுப்பதுண்டு. புலவர்கள் சபையில் கூடி புன்கவி அவன் சார்ந்தால் நலமென்று கொள்வதல்லால் நதில் வரோ பெரியோர் குற்றம். எவ்வளவுதான் எங்க காட்டு தண்ணி மூட்டு தண்ணி அழுக்கு தண்ணி சாகர தண்ணின்னு பாக்குறது எந்த தண்ணி வந்தாலும் என் முன்னாடி வாங்கிவிடா. புலவர்கள் சபையை கூடி புன்கவி யாழம் சார்ந்தால் நலமென்று கொள்வதெல்லாம் நபில் வரோ பெரியோர் குற்றம். எவ்வளவோ நாடகக்காரர்களுக்கு தவறாயிருந்தாலும் கூப்பிட்டு இந்த கதை இப்படி அப்படின்னு பல மாணாக்கர்களுக்கு அறிவுரை சொல்லி நம்ம எல்லாம் திருத்தக்கூடியவர் ஊரிலே பிறந்து ஊரிலே மகிமைய உலகம் எங்கிலும் எல்லாரையும் நம்ம மறைக்க முடியாது. ஆனா கல்வி செல்வத்தால் எல்லாத்தையும் மறைச்சிட்டு அதுக்கு ஆதார கல்வியா இருக்க முடியாது. இருக்காங்களே பேர சொல்லக்கூட நமக்கு தகுதியில சொல்லவும் கூடாது. சொல்ல மாட்டேன். ஏங்க ஒரு அப்பா பேர புள்ள சொல்லலாம். யாருக்கு எது தெரியலையோ ரகசியமா கூப்பிட்டு என்ன இல்லையோ எதை கேளு சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசான் அவர்கள் எல்லா புலவர்கள் சபையில இருந்தாலும் அவருக்கு ஈடாக நீ சொல்லலாம். நான் ஒரு மொபைல் நான் சொல்லுவான் நீ கபடி இல்லையா சொல்லுவாங்க யாராரு எதை சொல்லாங்க ஏத்துப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். வந்த உடனே என்கிட்ட எல்லாம் சொன்னாரு. காலையில வந்துட்டு போ உனக்கு என்ன வேணும் ஏது வேணுமோ ஒரு 4 பேப்பர் எடுத்து போ அப்புறம் பாருன்னாரு. எழுதி வச்சிருக்காரு புக்குன்னு சொல்லு பேப்பர் எடுத்து போய் பேப்பர்ல எழுதி வச்சிருக்காரு புக்கும் இருக்கு அது எடுத்து வேகமா சொல்லலாம் இன்னும் தண்ணி குடிக்க அப்படி சொல்லலாம். அப்படியா தனி இருக்கக்கூடிய
நம்முடைய ஆசான் இருக்கிறாரு. இந்த ஊரினுடைய பெருமை எங்க வேணாலும் என்ன ஊர்ல வாஜாரு என்ன ஊர் வாஜாரு சூரியம்பேட்டை வாத்தியார். பாரத காவியத்துல இந்த பாரத பூஜல் தான். ஆமா ஆமா நல்ல பேரு. ஆமா சதர்ந்த கோயில்ல இவர் தான். ஆமா ஆமா நம்ம கூத்தாடலாம் நல்ல வழக்குகளை சொல்லக்கூடியவர். ஆமா அப்படி இருக்க இந்த மேகராஜனுடைய மனைவியா இருக்கக்கூடிய பவித்ரா தேவி இருக்கிறாரே, 2 பிள்ளைகளை பெற்றது என்று பாராமல் என்னோடு அன்போடும் ஆசையோடும் அரவணைப்போடு இருந்து நாங்கள் ஒற்றுமையாக பெய்தோமையானால் இந்த மாதம் மும்மாறி பெஞ்சோம்னா ஊருக்கு நல்லது. ஆனா நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு பார்த்துக்கிட்டா நாங்க அதை செய்யறது. ஆமா சில பேரு என் பொண்டாடி கோபம் வந்துடும், இருக்கிற நீ இருப்பா. அப்புறம் கோபம் வந்து போச்சுன்னு வச்சுக்க கட்டுப்படுத்தவே முடியாது. நாங்களாவது ஒரு அளவுக்கு அப்படி ஒதுங்கி போயிடுவோம். கட்டுப்படுத்துவீங்க? ஆமா ஆமா கட்டுப்பட மாட்டான். அடியா சுனாமியா வந்து அப்படியே எல்லாத்தையும் தூக்கி போட்டு முழுங்கினா பத்தியா? ஆமா ஆமா பொண்டாட்டி சொல்லிட்டு அவன் மாட்டுக்கு இல்லை. அதே மாதிரி ஆம்பளை ஓரளவுக்கு பொறுத்துருவாங்க, பெண்கள் பொறுக்கிற வரைக்கும் பொறுப்பாங்க. அப்புறம் பொங்கி எழுந்துட்டாங்கன்னு வச்சுக்க அவங்களுக்கு நிகரே கிடையாது. இந்தியா இருக்குங்க எவ்வளவோ கிருமங்களை தாங்கிட்டு இருக்காங்க. ஆமா அவங்களுக்கும் கோபம் வந்துடும், அப்படியே நிலநடுக்கும். கடகடா 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 ஐயா உள்ள போடும். ஆமா ஆமா நிலநடுக்கும். ஆமா அது பொதுவாக போடுவாங்க. அதே மாதிரி பெண்கள் இல்ல எல்லாருக்கும் கோபம் அடக்கவே முடியாது. அது மாதிரி என் பொண்டாட்டி வருவா பாரு. எப்படி எல்லாம் இருந்தாலுமே கூட நாங்க குடும்பத்தோட இருந்தாலும் நம் மருமகனை ஓரம் பண்ணிட்டுங்க எனக்கு ஒரு 10 கொடுத்தா என்ன அப்ப இல்ல அப்படி அப்படி இல்லை ஒரு மிஸ்கால் அவர் மிஸ்காலாக கொடுக்குறது தானே மிஸ்காலாக கொடுக்குறது தானே மிஷின்ல காலை கொடுத்து பார்த்தா மிஷின்ல காலை கொடுத்தோம் தானே மிஸ்கால் செல்லிலையா செல்லிலாம் இப்போ வந்ததுடா அப்பெல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் கால் ஓட போயிருந்தான். ஆமாடா ஆமாடா சொல்றேன் திருமணமாகி விட்டது. சொல்றா பொண்ணை கட்டி கொடுத்துட்டேன். சத்தா போட்டான் அவன் சட்டெல்லாம் நல்லா இருக்கும். அப்புறம் தலை தோங்க போட்டியா சுகம் இல்லாத இருக்குது. என்ன அதெல்லாம் கதை யாங்காலையும் சொல்றேன். அங்க யாங்காலை குடும்பத்து கதையினால சொல்லக்கூடாது. 5 ராஜாக்களே இருக்கக்கூடிய அர்ஜுன பூபதியா இருக்கு. என் பொண்ணை கட்டி கொடுத்தேன். இது பெரிய இடம் அது பெரிய இடம் என்ன அதுக்கு கஷ்டம்? என்னமோ நேரம் காலம் விதி வசம். அது நான் சொல்றதை விட என் பொண்ணு வந்தா சொல்லும். நம்மளே பெத்த பிள்ளைகள் நம்ம சொல்லக்கூடாது. ஆமா இப்படி எல்லாம் இருந்தாலும் சரியதோ விதிப்படி நடக்குது. அப்படி என்று நானும் என் மனைவியாக என் மகளுக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி இந்த குடும்பத்தை சந்தோஷமான முறையிலேயே நடந்து கொண்டு வருகிறோம். அப்படி இருக்க அன்றாடம் ஆறுதல் சொல்வதற்காக வந்த நான் இன்றும் ஆறுதல் சொல்லணும். கொண்டாட்டிய கூப்பிட்டு அங்க போகணும். அதற்கும் முன்னாக வணங்க முடியாத தெய்வத்தை வணங்கி
மூத்தவள தந்தா மலைத்தெரிவே தாலா கோடி ஒருவர் ஒன்றென்றால் ஒன்று யாரு அப்படின்னு பாண்டியனுடைய சபையிலே அவை பிராட்டியார் 4 பொச்சங்கலிகளை அறுத்து தமிழ்ச்சங்க புலவி என பெயர் எடுத்தாங்களாம். அவை கண்ணா பிறந்தாலும் அப்பேற்பட்ட தமிழ்ச்சங்க புலவர்கள் வீட்டிலும்படியான நாடு இந்நகர் சூரியப்பேட்டை கிராமம். இந்த சூரியப்பேட்டை கிராமத்திலேயே குடிகொண்டு மக்களுடைய பல்வினைகளை அகற்றி நல்ல கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய பெரியாண்டவருக்காக வேண்டி அபிஷேக ஆராதனைகளை எல்லாம் இந்த பொங்கல் திருநாளை முன்னிட்டு அபிஷேக ஆராதனைகளை செய்து இன்றிரவு கேள்விக்கு அரிய வாய்ப்பினை கொடுத்திருக்கக்கூடிய கிராமவாசிகளுக்கும் அந்த ஆலய நிர்வாகிகள் ஆலய முக்கியஸ்தர்கள் அவருக்கு உறுதுணையாளர்கள் சுற்றுப்புற கிராமங்களில் நாடகத்தை கண்டு கொண்டிருக்கக்கூடிய பாதத்திற்கும் மற்றும் நாடக சங்கங்களுக்கும் நாடக நண்பர்களுக்கும் உனக்கும் வணக்கம். அது மட்டும் அல்லாது அதாவது பாரத ஐயா உசாரியாக விளங்கி பாரத கதைகளை விளக்கமான முறையிலே சொல்லி அவர்கள் எளிய முறையிலே கத்துக்கலாம். தெரிஞ்சது தெரியாது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆரோக்கிய ஐயா இந்நகரை சார்ந்திருக்கக்கூடிய ராம ரத்தினம் ஐயா அவர்களுடைய பாதத்திற்கும் மற்றும் நாடக அசங்களுக்கும் உனக்கும் வணக்கம். இல்லறம் சார்ந்து என் தேவை மூஞ்சி நல்லா ஊத்து பாருங்க நல்லா கருப்பு நடக்கிற கீரி குடும்பு என்னடா யார் வெறுப்பு ஏத்துக்கிற நீ யாருக்கு அவர் இங்க ஏத்தனா போதும் உன்னை ஏத்த தேவையில்ல சூதுகாரன்றா நான் யார சொன்னேன் எந்த கை சூது 15 நாள் சண்டை யாரால வந்தது பகவான் அவரை தான் சூதுகார சொன்னேன் ஏன் மாமா
சந்தேகம் நீ தான் ஜெட்டாக்கு பிடிக்கிற உன் முன்னாடி தானே ஐயா அதிகம் தூக்க மாட்டேங்க போறேன்னா தூக்கு மாட்டி ஆ எப்ப சொல்லு இப்படி சொன்னீங்க போராட்டு 3 பேர் வச்சுருந்தா நான் மாட்டேன் மாட்டிங்க குத்தாங்க போறேன் ரமணி ஆ என் பொண்டாட்டி 3 பேரை வச்சிருந்தா நான் தூக்கு மாட்டி போடலாம் சொன்னேன் 12 பேரா ஏய், 3 முடிச்சு போட்டு தாலி கட்டுன பொண்டாட்டின்னு ஓ சொன்னேன் 3 வரல காட்டி ஆஹா வாடி சாட்சி வச்சு போமாது அரிய 3 முடிச்சு போ இப்படி காடி இப்போ தோட்டா பச்சைப்பா 3 தூக்கு மாட்டி போறேன் எவன் நாங்க பாடு போட்டா ஆம்பளை பார்த்தா வாங்கி தான் வரும் ஆமா ஆம்பளை பார்த்தா வாங்கி முகத்துல நம்ம பாக்கற குஞ்சு பாருமா குஞ்சு பார்த்து குஞ்சு பார்த்துட்டு போ வாயில மண்ணு ஊந்து கண்டனம் பண்ணுவேன் நல்ல முட்டி சோறா போடுவேன் அழிஞ்சு பழஞ்சோரா போடுவேன் டயர் போட்டு சாப்பிட்டு தூக்கம் வரும் உன்னை சார புட்டுக்குமோ போகுது உன்னை சாட்சி வச்சு மாற அடிப்பாங்களோ உன் ஈர படுத்துறா கிழிப்பாங்களோ உன்னை ஏறி வரும் விரிய கடந்து வெடுக்கு புடுங்குமோ உன் நாக்க நரி புடுங்குமோ உன் பல்ல பாம்பு கொத்துமோ உன்னை வேன் போய் வெயில போடுவாங்களோ உன் பாரு என்ன பார்த்தா அதை கூட ஒத்துக்கிறேன் என் பாடி 10 ஏத்த போடுறானே அந்த சத்துல முண்டாது என் பாடி அடி தூக்கி 10 ஏத்த போட்டேன் ஓட வேண்டியது செத்தவனுக்கு எங்க உடம்பு தெரிய போகுது சரியாது அதுக்கு புள்ளட்டு ஓட்டுறான் எனக்கு வெக்கமா தோச்சம் ஐயோ நீ அடி அம்மால பாடி தட்டு எங்க பாட கிடையாது ஆ சொல்றாரு எப்படி ஐயோ அது பாட்டுல வரும் பாரு என்ன பாட்டு வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் வண்டியில ஊற வைக்க வண்டியில ஊற வைக்க பழகையாத்து தண்ணி வரும் பழகையாத்து தண்ணி வரும் குண்டவள நெல்லு வரும் குண்டவள நெல்லு வரும் குண்டவள நெல்லு வரும் குண்டல ஊற வைக்க குண்டல ஊற வைக்க போதிலிருந்து இங்க எங்க பக்கத்துல தண்ணி இல்ல இங்க எங்க பக்கத்துல எங்க தண்ணி இல்ல போய் சித்தனை பாடு பாரா கோவாத்துல ஏன் அல்ல அடி பம்பு தான் ஒரு தண்ணி பக்கத்துல கையாலே அடி அடி தான் இருக்கும் தண்ணி ஏய் அடி பம்பு குளிப்பாங்க போய் குளிச்சு தாழ இருப்பாங்க யார் சொல்றா கோவாத்துல தண்ணி வரும் அதுக்காக வருது என்ன பண்ண போறீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க ஏங்க இவ்வளவு அழகா பேசுறீங்க முத்து முத்தா பேசுறீங்க சிரிக்காத முத்து முத்தா பேசுறீங்க அழகா இருக்கீங்க ஏங்க என்ன பார்த்தா நாங்கெல்லாம் என்ன தேய்க்கிறோம் நீங்க என்ன என்ன தேய்க்க முடி இவ்வளவு அழகா இருக்கு யார் ஓனுக்கு போறான் ஏங்க ஒரு முடி குட்டிங்கன்னா அந்த முடிய வச்சு நான் ஏன்னா உங்க ஞாபகமாக இருப்பேன் ஓ முதல் முறை படம் பார்த்துருக்கியா ஆமா ஓ சிவாஜி முடிய எடுத்து ராதாம வாங்கி பாடம் பண்ண கோத்து பணம் பையில போட்டு வச்சிருப்பாங்க ஆமா அதை எடுத்து பார்ப்பாங்க அப்புறம் பாட்டு ஒன்று வருமே என்ன பாட்டு என்ன ஒரு முடி வேணும் ஒரு முடிக்கிறது ஒரு முடிக்கிறது ஒரு முத்தம் ஒரு மொத்தமா ஒரு முடி ஒரு மொத்தமா ஒரு முடிக்கு ஒரு முத்தம் ஏன் எல்லாம் முடியாது வேணாமா ஒரு முடி கொட்டா ஒரு முத்தம் சொன்னேன் போட முடியாது துணி பண்ண கொடுத்துட்டாரு ஒரு ஒரு முடிதான் ஒரு முத்தம் என் வீட்டுக்காரன் கூட முத்தம் கொடுக்க நானும் அவன் போட்டா எங்க கொடுக்க யார் அவருக்கு மன்மத குஞ்சு அவரு அவர் கையழகும் என் கூட்டுக்காரு அவர் கையழகும் கையாளுதாமா காலழகும் சுண்ணா பாட்டுக்கு சுத்தமா அவர் தோலழகும் அவரு என்ன பண்ண போற நீ நீ ஆட வேண்டும் நான் பாட வேண்டும் எப்படி என்ன பண்ண அதுக்கு நான் சொல்றதே கேட்கணும் இப்படி வா சொல்லுங்க இப்படி வா பாத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்படி பார்த்து வேலி ஊற்றி பாரியா அது முக்கோடு போடு அது பாடு ஓலாம் கம்பு உன் தள்ளு போடுறேன் ஞான் தள்ளு உன் தள்ளு போடு இப்போதான் எழுக்கு போகிறான் அந்த அது வீட்டுக்காரங்க வந்தாங்க அடிச்சு போட்டுருவாங்க பெரியாளுக்கு பொங்கல் வச்சுட்டு கூட்டு வச்சுக்கிறாங்க நீங்க தான் முக்கோடு போட சொன்னீங்க ஏங்க போகிறோம் எனக்கு தெரியாது அதெல்லாம் பாயிட்டு பொங்கல பார்க்கலாம் அதுதான் புள்ளோட்டு ஓடுற பாய் பொங்கல் பார்க்கலாம் பாய் போ அதான் ஆத்திரம் ஏற்றுருவோம்
கையில் விட்டுரும் கையில் நெருங்கி பிடி எப்படியா சதுக்கு வேலை காத்து நெருங்கி பிடி சடமா சொல்லுவியா நான் சொல்றேங்க சாப்பிட ஹலோ எம்மா யாக்க புள்ளாது போய் கீழே போட்டு மேலே உட்கார அல்ல அக்பர் அல்லாஹ் அக்பர் மசூதி பக்கம் போய் பள்ளி வாசல் பக்கம் கிடையாது எந்த மசூதியிலே ஒக்க போறேன்னா தெரியாது அல்ல அக்பர் அல்ல அக்பர் என் வாயில் வராது வராத்த விட்டுரு வரத்து மட்டும் எடுத்துக்க அப்படி அப்பா அல்ல அல்ல அல்லா அல்ல அல்லா முட்டு போடு முட்டு போடு ஒன்று முட்டு தான் போட சொன்னேன் உன்னை சட்டு நான் சொல்றேன் நெருங்கி போறி நெருங்கி பழக்கல உனக்கு அம்மா நான் கூட்டு வர மாட்டேன் சொல்லிட்டான் அப்புறம் சொல்றவே சொல்லு நெஞ்சத்தில் துணிவிருந்தா நெஞ்சத்தில் திமிரு இருந்தா சிவன் மாதம் இதுக்கு பார்க்கலாம் ஒன்றே சொல்வா இது வந்து மாடல் டான்ஸ் நாட்டிய பொருளை பத்மினி பாத்திருக்கியா அது இப்படி ஆடுவாங்க இப்படி கேக்குறீங்க அவங்க 32 வகையா டான்ஸ் ஆடுவாங்களாம் 34 இதா இது குத்து டான்ஸ் ரொம்ப பிடிச்ச டான்ஸ் இது
அண்ணா வயல் மேற்காலே அவங்க கிழக்காலே அண்ணா வயல் மேற்காலே நம்ம ஊரு நடுவால நிக்கி உதடி அடியே நம்மளை கண்டு சொக்கு உதடி அடியே நம்மளை கண்டு சொக்கு உதடி குருவி எல்லாம் நாம் நடந்த பாதையிலே குருவி எல்லாம் நான் நடந்த பாதையிலே முக்கோடு மூக்கு வச்சு முணுமுணுன்னு பேசையிலே முக்கோடு மூக்கு வச்சு முணுமுணுன்னு பேசையிலே மணியை திறந்து விட்டா மழை தண்ணி நிருந்து வரும் மணியை திறந்து விட்டா மழை தண்ணி நிருந்து வரும் 1000 கதை எடுத்து அது எடுத்து கொடுப்பாளே அவங்களுக்கு கிழக்காலே அல்லவயம் மேற்காலே நம்ம ஊரு நடுவால நிக்கு உதடி அடியே நதுகன நம்மளை கண்டு சொக்கு உதடி அங்கால அம்மானுக்கு அடியில பொங்கல் வச்சா அங்கார அம்மானுக்கு அடியில பொங்கல் வச்சா சிங்கார அம்மானுக்கு சித்திர வரம் கொடுத்தா 1000 பாட்டெடுத்து நடி எடுத்து கொடுப்பாளே 1000 பாட்டெடுத்து நடி எடுத்து கொடுப்பாளே பெரிய பட்டுமா தர்கா கோயில்ல இருந்து பெரிய பட்டு தர்கா கோயில் அம்மா கீழத்தூர் ஆனவன் எப்ப முன்னாடி வர வழி வருது காலதாம ஏன் அதுக்காக வரியா சொல்லுங்க என் ஊர்ல போனது போச்சுடி நல்ல வாட்டும் வாயில வராதா ஐயோ எங்க அப்பா அம்மா நாங்க 3 பேர் பிறந்தோம் 3 பேரு 2 அண்ணன் ஒரு பொண்ணு 2 அண்ணன் ஒரு பொண்ணு எங்க பெரியனுக்கு 7 வயசு 7 வயசு சின்னனுக்கு 5 வயசு எனக்கு 3 வயசுடி சின்னனுக்கு 5 வயசு 3 வயசு இந்த லாஸ்ட் கடிச்சு கொள்ள எங்க பெரிய அண்ணன் பள்ளிக்கூடத்துல சொல்றாங்க பெரியவங்க 3 ஒரு பொண்ணு பொண்ணு
பேசிட்டு சொல்லு எங்க பெரியார் என்ன போனா பள்ளியோட சேர்த்து விட்டாங்க என்ன சின்ன அண்ணன் பாலோட சேர்த்து விட்டாங்க ஆமா 5 வயசு ஒண்ணு முடியல குறை வந்திருக்கும் ஒண்ணு இல்லடி இந்த பாலோட பசங்க ஒரு பக்கம் விளாடும் நானும் எங்க அண்ணன் ஒரு பக்கம் விளாட வேண்டி சிலிம்பா அப்படின்ட்டு என்ன இருக்க மாட்டேன்ட்டு எங்க மாட்ட பால் போண்டி பசி அடுத்தப்பா குடிப்பாங்க தான் சின்ன பிள்ளை நான் போய் சப்போ ராகட வரா செடி இவங்கிட்ட என்ன பேசுறது என்ன ஆமாடி உன்னை எப்படியாவது வேலை பார்த்தோம் கொண்டுன்னு சொல்லிட்டு நேரா மருந்து கடைக்கு போனேன் கூட போனவனே மருந்து கடைக்கு போனேன் மருந்து கடைக்கு போய் கொக்கு மருந்து 100 கிராம் கொக்கு மருந்து 100 கிராம் எலி பேஸ்ட் 2 எலி பேஸ்டா எவ்வளவு அது ஒண்ணு அது ஒண்ணு வாங்கி பார்த்தா எலி பேஸ்ட் 2 எங்க அப்பா ஒரு குடிகாரன் வயசானவங்க குடிப்பாங்க தான் குடிச்சு ஊடு சுத்தி கால் பாட்டில் போட்டு வச்சிருக்கோம் காலி பாட்டில் கொக்கு மருந்து எலி பேஸ்ட் 3 அம்மில ஒட்ட அரைச்சேன் அம்மில வச்சு ஒட்டா இருக்கு நல்லா அங்க சூப்பர் நேரத்துல இந்த மருந்து தடவி விட்டேன் ஆமா 10 ரூபாய் தான் இதுக்கால தடவி விட்டேன் காலைல எழுந்து வெளியே போயிடுது காலைல என் கூட்டுல மொளை அடிக்குது சங்க ஊரா மருந்து யாருக்கு வச்சு உங்க அண்ணன் தான் வச்சேன் ஆமா உங்க அப்பா எப்படி சாவாரு ஐயோ வேடியோ என்ன பார்த்து தூங்கிட்டாண்டி எப்பம் போய் அவன் போய் சாப்பிட்டாண்டி அதான் மலையாட்டாண்டி நீ சொல்லுவாங்க பெரியவங்க ஆனா பொண்ணா இருக்கும் பொண்ணா பிறந்தா புத்திரன்னு சொல்லிட்டு தீனால் சுட்ட பொண்ணு உள்ளார மாறாதே 5 நாள் 4 நாள் சுட்ட வரு இது யார் சொன்ன பொருள் யாரு திருவள்ளுவர் யார் சொன்னாரு சுத்தியா இருக்கிறதுக்கு தான் இதுக்கு விளக்கண்ணா தீயால சுடுற பொண்ணுக்கு தெரியுமா அது 1000 ரூபாய் அது மருந்து வச்சதா ஆத்திக்கலாமா இந்த நாக்கு இருக்கு பாரு ஐயோ அது இப்படியும் பேசுமாஹா இப்படியும் பேசுமாஹா நல்லதையும் பேசுமாஹா கெட்டதையும் பேசுமாஹா இதுகார் என்று சுடுகார் செல்லும் வரை பேசிட்டு இருக்கும் இந்த வாய் நின்று கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சபைக்கு வந்து விட்டால் நாவை அடக்கி வகுத்து தொகுத்து பேசணும்னு சொல்லுவாங்க ஆமா அது போன்று நாடு என்றால் நாடு நாடு உங்க நாடு உங்க ஊரு என்ன உன் பேர் என்ன சொல்லு நாடு என் ஊரு பட்டணம் என்னடி அவனி அப்பதான் போட்டு போக தங்கபடியே எங்க நாடு இருக்கேப்பா அதோ பாரு என் கண்ணு பொறகட்டி மாசி மாதிரி தெரியுது மேகலோகமா எங்க வீட்டுக்காரு என் கண்ணாளாரு என் மன்னவர் என்னடி என் கண்ணாளு மன்னவர் புட்டாள ராஜா என் கண்ணாளா என் மன்னவா ஐயோ ராஜா தாலி எடுத்து கால தொட்டு கும்பிட்டு கல்லு ஒத்திக்கிறாங்க மனைவி தீர்க்காயத்தோட சொல்லிட்டு ஒத்திக்குவாங்க கல்ல ஆமா அது பாரு உண்டா இதானே உனக்கு தெரிஞ்சது யார் எடுத்து கல்லு எடுத்து கல்லு ஒத்திக்கிறேன் கால் எடுத்து தண்ணி தாலியா சாயங்கால குடி காய்ச்சி கேட்டானா இந்த கடை லீவாச்சு இந்த காய்ச்சி கேட்டான குடிக்கிறதுக்கு நம்ம குடிக்கலையே நைட் நம்ம கூட பார்த்துக்காங்க நானே தாலி ஒன்று போட்டானோ ஒன்று போலையோ நேற்று பார்த்தா கண்ணு ஊற்றி விட்டு போட்டாச்சு மனுஷு கேக்குதா இருக்கு உனக்கு என்ன அங்கெல்லாம் கண்ணு போகுது கதான் மனுஷு கேட்காது மேகராஜன் சொல்வார்கள் அவர் எங்க வீட்டுக்காரு பையா உதட்ட பாக்கணுமே அப்படி இருக்கா அவ்வளவு கட்சி கட்சி ஈத்துதா எங்க வீட்டுக்கார பார்த்தா எனக்கு காய்க்காத மரமும் காய்க்கும் எக்க எனக்கு காய்க்காத மரமும் காய்க்கும் அவங்க 2 பேரும் உங்க அக்காவா என்ன அவங்க அம்மா போல அவங்க எனக்கு காய்க்காத மரம் காய்க்கும் பூக்காத மரம் பூக்கும் எங்க வீட்டுக்கார அவ்வளவு அழகு நடந்து போனா திரௌபதியம்மனும் அர்ஜுனன் வரான்னு பேசுவாங்க ஊருக்குள்ள அதுக்கு அப்பா நீ 2 பேர் போனாவ ஆமாண்டா திரௌபதியம்மனும் அர்ஜுனும் ஆமா அம்மாவு அவரு கட்டி சாப்பிட்றாரு சொல்லு அப்படி பேகராஜன் வந்து பட்டி பேரு சமுத்ரா தேவி கடல் ஆத்து தண்ணி ஓட தண்ணி குட்ட தண்ணி எனக்கு கோவம் என்ன பண்ண தெரியாது அப்படியே சுருட்டு உள்ள இழுத்துக்கு வேலையும்
ஆத்துக்கு அது தெரியும் இப்ப தெரியும் அப்பயே தெரியும் அப்படி எனக்கு ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் ஆராட்டி சீராட்டி அமுட்டு வார்த்தை எனக்கு ரெண்டு யாரோ தொட்டுட்டான் கண்ணை ஏறி போய் என்ன ரெண்டு சொன்ன கண்ணேரி நீ ரெண்டா நீ எதுக்கு நான் ரெண்டுன்னு சொன்னேன் நீ ரெண்டுன்னு சொன்னியா வீட்டுக்கு போக கூட தானே வீட்டுக்கு போக கூடாது அவன் ரெண்டுன்னு ஆண் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு அப்படி சொல்லி பாக்கட்ட பாரு போட்டா நான் ரெண்டுன்றேன் ரெண்டுன்னா வீட்டுக்கு போக கூடாதா அப்புறம் எப்போ வீட்டுக்கு போறது அப்புறம் எப்போ போறது எப்போ வேணும் போகலாம் அப்படி ஆண் ஒண்ணு பொண்ணு வந்து என் பையன் பேரு தேவிடா மோகன் என் தள்ள பார்த்தா தெரியுமா நம்ம ஓட்ட உள்ள யார் தேவடியா பையன் கேக்குறான் உம்மா தேவடியா ஒக்கா தேவடியா சாவக்கட்டல இருந்தாதான் அந்த மாதிரி உன் சித்தாத்தா தேவடியா உன் பெரியத்தா தேவடியா உன் கொத்து கொடி தேவடியா நெருப்புடா நெருப்பு யார் நெருப்பு நாங்க தான் தண்ணி ஊற்றி அனுப்பிட்டு விடுறாங்க என்னமோ திரௌபதி அம்மா தாய் கூட தண்ணிக்குது தேங்க நான் ஆப்ரேட்டுமா தண்ணி தேங்க தொலைத்து விடுறோமா அப்பப்ப கொஞ்சம் என் பொண்ணு பேரும் ஆசைக்கு அழகும் கண்ணுக்கு கண்ணாகும் பொண்ணுக்கு பொண்ணாகும் ஆராட்டு சீராட்டி அமுத்து ஒரே பொண்ணு கருவாப்பில கொத்த மாதிரி அப்படியே பையன் ஒண்ணு பாப்பா தெருமால போயிட்டு போகுது எல்லாம் ரசம் போட்டுருவாங்க கருவாப்பில எங்கன்னா சொல்ல விடுறானே ஏன்னா பொண்ணு பேரும் அடே பழுக்கு ஓ பாப்பா பேர் பழுக்கா பாப்பா பேர் பழுக்கா மின்னலோலி ஓ மோ பேர் முள்ளுவாடியா மின்னலோலி முள்ளுவாடியா அறுவை செருவை மங்கை மருந்தை பெருமை பேரில பெரிய ஏழு மருந்து நீக்கி தடிப்பது பொண்ணை கட்டி விட்டு மருமகன் சம்பாதிச்சிட்டான் கட்டி விட்டியா மருமகன் சம்பாதிச்சா மருமகன் நேரம் நீ ஆம்பளை போடுப்பா நான் யாருக்கு பொண்ணை கட்டி கொடுத்து தெரியுமா யாருக்கு டெல்லி அத்திமா நகர ஆண்டது மடியானே ஹாய் ராஜாக்கு சரி பேசுறேன் ஹாய் ராஜாக்கு நடக்குறதாயே ஆனா அழகன் மின்னைட்ட கால சிந்தைக்கு அதிகார தலைவர் அதுல பண்ண பொண்ணை கொடுத்தேன் அதுவும் பெரியாரா இதுவும் பெரியாரமா பரவாயில்லமா ஆமா பொண்ணை விட்டு எந்த குறை கிடையாது பொண்ணு வந்தா சொல்லு அப்புறமேடு கட்டின கதெல்லாம் மண்ணை விட்டு எப்படி போகணும் பணங்களை தேடி வந்து போலாம் தேடி
என்னவா பண்றான் மூலவத்துல நல்ல குடுக்க இருப்பேன் பெரியானவர் பாத்திருக்கோம் பஞ்ச ஈஸ்வரிய பாண்டாளி பாத்திருக்கோம் சாபிலே சொந்தல கட்டோ கட்டமான பேட்டோ யாட்டமான பேர்களுக்கும் நம்ம சம்பளனாரங்க அத்தனை பேருக்கும் உமக்கு வணக்கம் மதியான உள்ள ஓடிக்க சொல்லு யாரங்க என்னடா ஓ மனைவி என்னேவி சம்சாதேவி அதுங்களா பாத்தியா எங்க காட்டல அவர் என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு ஒருமே கேளு யா ஓடு வர்றா யாரோ வராங்க ஆம்பள மந்தாரை கோங்கு பாரிசாதம் என்று சொர்மணிகளை பார்த்து வைத்து தங்கள் ஆசை ஆகட்டும் எழுந்து ஒரு குடும்பம் இருக்குன்னு சொன்னா அந்த குடும்பத்துல கணவனுக்கு மனைவி அப்படி கணவனுக்கு ஏற்ற மனைவியா இருப்பாளே ஆனால் அந்த குடும்பத்துல எந்த விதமான குறைபாடும் இராது. அது போன்று எனக்கு கட்டுப்பட்டு பலவிதமான மலர்களை கொண்டு வந்து பாதத்தை கொண்டு மனிதபடினார் நீடூழி வாழும்படி ஆசீர்வாதம் கொடுத்தது ஆனந்த சந்தோஷம் கொண்டே ஒரு கருத்து ஒன்று கேட்கலாமா? நீங்க எது வேணாலும் கேளுடி. கேட்டா கோபம் கிடையாது. இல்ல அது இது காலம் இல்லாம இன்று உன்னை சபை முன்பாக வரவேற்பு செய்த காரணம் நம்முடைய பெண்ணால் இருக்கிறாளே பெண்ணுடைய ஆண் அல்லும் பகலும் 60 நாளையும் அழுத கண்ணும் சிந்தையுமாக இருக்கிறாள். அவளுக்கு சில ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி அவள் மனதை தேற்றணும் அப்படிங்கிறது என் மனசுல ஒரு எண்ணம். எனக்கு மாயன் தரித்தானாய் அப்படி யாருறாங்க இல்லதான் தாண்டி என் மகள் மின்னல் இருக்கும். ஓ நாளைக்கு மின்னல் இருப்பா